சோ ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறது ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ ஸ்டடிங் பிடிஎஸ் இன் இந்தியா ஆர் ஸ்டடிங் எம்பிபிஎஸ் இன் அப்ராட், விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்ட இந்த கொஸ்டின்ஸ்க்கும், இன்னொரு கொஸ்டின், ப்ரோ அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட இந்த கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ண போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவை எடுத்தீங்கனாலே கரெக்ட் இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல, ஏன்னா இப்பதான் நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆச்சு, அதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த டைமிங்ல நீங்க போய் இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் இல்ல பேஸ்புக் எங்க போய் பார்த்தாலும் ஒரு விளம்பரத்தை உங்களால காமனா பார்க்க முடியும். அது என்ன விளம்பரம்னா, நீட்டில் மதிப்பெண் கம்மியா, கவலையை விடுங்க, எங்க கிட்ட வாங்க, குறைந்த செலவில் வெளிநாடுகளில் மருத்துவம் அப்படின்னு இந்த மோட்டோ வச்சு, இந்த கண்டென்ட்டை வச்சு எக்கச்சக்கமான பேர் இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் இல்ல பேஸ்புக் தொடர்ந்தீங்கனாலே இந்த ஆட் தான் வருது. முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஏஜென்ட்ஸ வச்சு இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வைப்பாங்க, ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி அது மூலமா அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வாங்க, நாங்க வெளிநாட்டுல கூட்டு போறோம், கம்மியான செலவுல உங்களுக்கு மருத்துவத்தை நாங்க கொடுக்குறோம், உங்க கனவு, உங்க தவறு விட்ட உங்க கனவை நாங்க வந்து நிறைவாக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது காலம் வளர வளர டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அப்ராட்ல போய் இந்த மாதிரி மெடிசின் படிக்கிற பசங்க ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணி இன்ஃபுளுன்ஸா மாறுறானுங்கல்ல, ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கெயின் ஆனதுக்கு அப்புறமா அந்த பசங்களை இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அந்த பசங்களை அவங்க காலேஜஸ் ப்ரமோட் பண்ணி இல்ல அப்ராட் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணி அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோவை விடுறாங்க. இந்த மாதிரி இது ஒரு தனி ஒரு பிசினஸ். டைம் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு 6 years 7 yearsக்கு முன்னாடி போனோம்னா, தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் நீட் யூஸ் பண்ண பேட்ச் எங்க பேட்ச் தான். நான் வந்து 1ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம். சோ என்னால 12th முடிச்சோடனே என்னால டைரக்டா போய் சீட்லாம் என்னால எடுக்க முடியல. சோ எனக்கு வந்து நீட் ரிப்பீட் பண்ண ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டேன். நீட் ரிப்பீட் பண்றதுக்கு நான் போயிட்டேன். ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட 12th 11th எல்லாம் படிச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, அவனுக்கு நீட் ரிப்பீட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல அந்த டைமிங்ல. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் வேற. அதனால 1 year ரிப்பீட் பண்ணி லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறதுக்காக அவங்க அப்பாவும் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமா விசாரிச்சு வெளிநாட்டுல எம்பிபிஎஸ் படிச்சிடலாம், வெளிநாட்டுல கம்மியான செலவுல எம்பிபிஎஸ் படிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. அவங்களும் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் தான். ஃபேமிலியும் ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் இல்ல, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்றாங்க, என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கம்மியான காசுல இங்க செலவு பண்றதை விட ரொம்ப கம்மி, அப்ப நம்ம வெளிநாட்டிலே படிச்சிடலாமே அப்படின்ட்டு ரஷ்யால கொண்டு போய் அவனை சேர்த்து விட்டாங்க. சோ அவனும் படிச்சுட்டு அப்படியே வரான். நானும் இங்க படிக்கிறேன், இங்க ரிப்பீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காலேஜ் இருக்கு, நானும் ஜாயின் பண்ணி இங்கேயே படிச்சுட்டு வரேன். 3rd year எல்லாம் வரப்ப எனக்கு ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது. அது வந்து எம்பிபிஎஸ் ஓரியன்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுவோம்ல, அது மாதிரி நானும் ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கேட்கிறேன். ஆனா அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவனால ஆன்சர் கூட பண்ண முடியல. அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவனால கரெக்டாவே ஆன்சர் பண்ண முடியல. அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்குதா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறான் சார் சில நேரங்கள்ல. அப்ப நான் என்ன, அவன் என்கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கான்னா, அவங்க காலேஜ்ல அந்த அளவுக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல நடத்த மாட்டாங்க, ரஷ்யன்ல தான் எக்கச்சக்கமா நடத்துவாங்க, கொஞ்சம் அங்கங்க இங்கிலீஷ் நடத்துவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அவன்லாம் ஏன்டா 6 வருஷம் இப்ப முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துட்டான். முடிச்சுட்டு வெளியே வந்து இன்னைக்கு அவன் ஃபீல் பண்றான், ஏன்னா அங்க போய் படிச்சு எந்த அவேர்னஸுமே இல்லாம, ஏன்னா போய் படிச்சு என் லைஃபே தொலைச்சிட்டேங்கிற அளவுக்கு தான் அவன். ஏன்னா இங்க அவனுக்கு பேஷண்ட் எக்ஸ்போஷர் கிடையாது. ரஷ்யால அவன் படிச்ச காலேஜ்ல அந்த அளவுக்கு பேஷண்ட் எக்ஸ்போஷர் கிடையவே கிடையாது. ஒன்லி தியரியை படிச்சு எழுதணும், எக்ஸாம் எழுதணும், எம்சிக்கு ஸ்கூல் போக டிக் பண்ணணும், இதுதான் நடந்துக்குது அவனுக்கு. எக்கச்சக்கமான விஷயங்கள் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கான். சோ அவன் சொன்னது, நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்ண போறேன். யாராவது நீட்ல நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டேன், சோ நான் என்ன பண்ண போறேன், இங்க என்னால 50 லட்ச ரூபாய் கட்டி படிக்க முடியாது, அதுல கம்மியான ஃபீஸ்ல வெளிநாட்டுல கொடுத்து ஈஸியா எம்பிபிஎஸ் படிச்சு போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. It will be useful. சோ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்ராட்ல போய் நீ எம்பிபிஎஸ் படிக்க போற அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நீ சூஸ் பண்ற காலேஜ் இருக்கிற நகரமா இருக்கட்டும் இல்ல கண்ட்ரியா இருக்கட்டும், அந்த கண்ட்ரில இருக்கிற காமன் பீப்புள்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. நீ அங்க போய் என்ன பண்ண போற, அங்க போய் என்ன கத்துக்க போற? நீ அங்க போறது ஹனிமூனுக்கோ இல்ல ஏதோ வெக்கேஷனுக்கோ வேற எதுக்கும் கிடையாது, படிக்கிறதுக்கு. எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் படிப்புக்கு. அது முடிச்சுட்டு வந்து நீ இந்தியால பேஷண்ட்டை பார்க்க போற. சோ நல்லா தெரிஞ்சுக்க, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ். அங்க இருக்கிற காமன் பீப்புள்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியணும். அப்பனா தான் நீ பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். இங்கிலீஷே தெரியாம இந்த மாதிரி ரஷ்யா, சைனா இங்க இருக்கிற அவங்க ஓன் லாங்குவேஜ் தான் நீ படிச்சுட்டு என்ன அங்கேயே உட்காந்து வேலை பார்க்க போறியா? சைனாலயோ இல்ல ரஷ்யாலயோ அங்கேயே போய் வேலை பார்க்க போறியா? இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கிலீஷ். அங்க இருக்கிற காமன் பீப்புள்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியும். ஏன்னா அப்பதான் உங்களால ஈஸியா பேஷண்டோட கம்யூனிகேட் பண்ண முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாம வெறும் தியரியை மட்டும் படிச்சுட்டு இங்க வந்து என்ன பண்ண முடியும் உன்னால? இங்க வந்து நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னால. தியரி நாலேஜ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. பேஷண்ட் எக்ஸ்போஷர் இருக்கணும் உனக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பேஷண்ட் எக்ஸ்போஷர். எஸ், அப்ராட்ல போய் நீ உட்காந்துக்கிட்டு இப்ப இந்த என் ஃப்ரெண்டு கேஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அவனுக்குலாம் சுத்தமா பேஷண்ட் எக்ஸ்போஷரே கிடையாது. அவனா பேஷண்ட் ட்ரீட் பண்ணதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 6 வருஷம் படிச்சிருக்கான். 6 வருஷம் படிச்சு பேஷண்ட் எக்ஸ்போஷரே அவனுக்கு சுத்தமா இல்ல. எக்கச்சக்கமான தடவை வெறுத்து ஃபீல் பண்ணிருக்கான். தேவையில்லாம அங்க கொண்டு போய் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம், நம்ம இங்கே இருந்து வேற ஏதாவது பண்ணிருந்துருக்கலாம், எக்கச்சக்கமான தடவை அவன் கிட்ட சொல்லிருக்கான். அது ரீசன் என்னன்னா பேஷண்ட் எக்ஸ்போஷரே சுத்தமா கிடையாது ரஷ்யா. அங்க நீ மறுபடியும் நான் சொல்றேன், நீ வந்து ஹனிமூனுக்கோ இல்ல வெக்கேஷனுக்கோ இல்ல சுத்தி பார்க்கறதுக்கோ நீ வந்து அப்ராட் போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல போனா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது ப்ரோ. நீ அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறனா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அங்க இருக்கிற காமன் பீப்புள்ஸ் சரளமா பேசணும். உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியணும். இல்ல ஓரளவுக்கு நீ உனக்கு பேச தெரியலனாலும் அந்த 4 வருஷத்துல நீ கொஞ்சமா பிக்கப் பண்ணிப்ப. ஏன்னா நீ பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் ப்ரோ. பேஷண்ட்டே ட்ரீட் பண்ணாம என்ன தியரி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ண போற நீ? இங்க வந்து என்னடா பண்ண போற இந்தியால வந்து? ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் பேஷண்ட் எக்ஸ்போஷர். உனக்கும் பேஷண்ட்டுக்கும் எக்ஸ்போஷர் இருக்கணும். சும்மா ஒரு பெரிய செமினார் ஹால்ல உட்கார்ந்து பிபிடியோ பவர் பிளான் பிரசன்டேஷனையும் ஓட விட்டு இதுதான் இந்த டிசிசி இது இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து விதவிதமா உட்காந்து பேசிட்டு போனா அதை உட்காந்து கவனிச்சு மனப்பாடம் பண்ணி அட்டட்டையா உட்காந்து எழுதுனா அதுல படிச்சு நீ பேச வந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணுவ? இந்தியால வந்து என்ன பண்ணுவ? பேஷன்ஸ பாப்பியா இல்ல மறுபடியும் உட்காந்து அட்டட்டையா எழுதி தள்ளுவியா இல்ல லெக்சர் எடுக்க போறியா? என்ன பண்ணுவ ப்ரோ நீ? இந்தியால வந்து நீ பேஷண்ட் ட்ரீட் பண்ணணும். அப்போ உனக்கு என்ன தேவை? பேஷண்ட் எக்ஸ்போஷர் தேவை. அப்ராட் சூஸ் பண்றதெல்லாம் சரி, ஆனா என்ன தேவை? எந்த காலேஜ்ல எந்த யூனிவர்சிட்டியில இல்ல எந்த கண்ட்ரில இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க, அந்த கவர்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு இங்கிலீஷ் சரளமா கண்ட்ரிக்குள்ள இங்கிலீஷ் நல்லா பேசிக்கிறாங்க, பேஷண்ட் எக்ஸ்போஷர் அந்த யூனிவர்சிட்டியில அதிகமா இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா என்ன ரீஜியன்ல இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இந்தியாவோட டிராபிக்கல் ஜோன் என்னன்னு தெரியுமா? இந்தியாவோட கிளைமேட் வெதர் கண்டிஷன் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கண்ட்ரிஸ் நீ அப்ராட் சூஸ் பண்றியோ அந்த கண்ட்ரிஸ சூஸ் பண்ண. ஏன் ப்ரோ இப்போ வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கதானே ப்ரோ நீ என்ன ப்ரோ வெதர் கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற லூஸ் தனமா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டனா, இல்ல ப்ரோ இந்தியாவோட டிராபிக்கல் ஜோன் வெதர் கண்டிஷன் கிளைமேட் இது எல்லாமே எதுக்கு கோரிலேஷனா வருதுன்னா டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியால இருக்கிற இந்த டிராபிக்கல் ஜோன், இந்தியால இருக்கிற அதே டிராபிக்கல் ஜோன் சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்தியால காமனா இருக்கிற டெங்கு மலேரியா இந்த மாதிரி நோய்கள்லாம் அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கும். இப்ப இந்த இந்தியா இருக்கிற இந்த டிராபிக்கல் ஜோனை விட்டுட்டு நீ இந்தியாவுக்கும் இந்த டிராபிக்கல் ஜோனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு குளிர் பிரதேசம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இல்ல ரஷ்யா சைனா இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு எல்லாம் போய் நீ படிச்சேன், கனடா இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு எல்லாம் போய் படிச்சனா என்ன ரொம்ப கஷ்டப்படுவது தெரியுமா? நீ இந்தியால காமனா இருக்கிற பல டிசீஸ் அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கவே இருக்காது, சுத்தமா இருக்காது. குளிர் பிரதேசங்கள்ல டெங்கு மலேரியா இந்தியால மட்டும் தான் காமன். இந்தியால இருந்து இங்க இருக்கிற இந்த டிராபிக்கல் ஜோன், இந்தியால இருக்கிற இதே டிராபிக்கல் ஜோன் பிலிப்பைன்ஸ் அப்புறம் இங்க சுத்தி இருக்கிற ஒரு சில இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் அந்த டிராபிக்கல் ஜோன் இருக்குது. அந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரியான காமன் டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரியான காமன் டிசீஸ் குளிர் பிரதேசங்கள்ல கிடையாது ப்ரோ.
அங்கெல்லாம் போய் நீ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அங்க உனக்கு தியரி மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. பேஷண்ட் ஒரு நாள் ட்ரீட்டே பண்ண முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் அது ரேர் கண்டிஷன். அங்க என்ன காமனா இருக்கும்னா குளிர் பிரதேசங்கள்ல வர காமன் நோய்கள் அதெல்லாம் அங்க காமனா இருக்கும். ஆனா அதெல்லாம் இங்க ஒண்ணுமே இருக்காது. இந்தியால வந்து என்ன பண்ண போற நீ? அந்த குளிர் பிரதேசங்கள் அங்க பார்த்த நோய்கள்லாம் வந்து இங்க படிப்பியா நீ? சொல்லு ப்ரோ. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்தியால என்ன டிராபிக்கல் ஜோன் இருக்குதோ அதே ஜோன் அப்ராட்ல நீ எந்த கண்ட்ரிஸ சூஸ் பண்றியோ அந்த கண்ட்ரில இதே டிராபிக்கல் ஜோன் இருக்குதான்னு செக் பண்ணு. இந்தியால இருக்கிற காமனான டிசீஸ் அந்த கண்ட்ரிலயும் இருக்குதா? ஏன்னா நீ ஃபைனலா படிச்சு முடிச்சுட்டு இங்கதானே வந்து வேலை பார்க்க போற. இந்தியன் பேஷண்ட்ஸ் தானே ட்ரீட் பண்ண போற. அப்ப நீ அங்க உட்கார்ந்து இந்த குளிர் பிரதேசங்கள், இந்த கஜகிஸ்தானு, இந்த ரஷ்யா, அப்புறம் இந்த சைனா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம், சைனால கூட ஏதோ ஓரளவுக்கு வரும், சரி சைனான்னு வச்சுக்கோங்க, ரஷ்யா, சைனா, கஜகிஸ்தான், அப்புறம் இன்னொரு கனடா, இந்த மாதிரி இருக்க குளிர் பிரதேசங்கள் எல்லாம் நீ படிச்சுட்டு அங்க வெறும் தியரி நாலேஜ் மட்டும் படிச்சுட்டு வந்து இங்க வந்து எப்படி பேஷண்ட் நீ ஹேண்டில் பண்ணுவ? இதெல்லாம் திங்க் பண்ணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனால இதெல்லாம் திங்க் பண்ணி அப்படி உனக்கு ஆப்டா இருக்கிற கண்ட்ரியா பார்த்து சூஸ் பண்ணு. சோ 3 இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் இங்கிலீஷ், ரெண்டாவது விஷயம் பேஷண்ட் எக்ஸ்போஷர், மூணாவது விஷயம் டிராபிக்கல் ஜோன். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க போற, கண்ட்ரியை சூஸ் பண்ணும் அப்படின்னு முடிவெடுக்கிற நேரங்கள்ல இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சு முடிவு. இல்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வந்து நிறைய பேர் அப்படியே இந்த நல்லா கோல்டு கண்ட்ரீஸ்ல, இந்த கஜகிஸ்தான், இந்த ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இருந்து அப்படியே இந்த பனி இதெல்லாம் அந்த அழகழகா அந்த அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் அப்படியே எடுத்து ரீல்ஸ் போட்டு அதுல ஃபேமஸ் ஆகி அப்படி வர இன்ஃபுளுசர்ஸ பார்த்து அவங்க காலேஜ்ல போய் சேர்ந்து அதெல்லாம் பார்த்து காலேஜஸ் சூஸ் பண்ணாதீங்கடா. நீங்க வந்து படிக்க போறீங்க, புரியுதா? படிச்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் என்ன பண்ண போறீங்க? இந்தியால வந்து பேஷன்ஸ பார்க்க போறீங்க. வெக்கேஷன்ஸ் போ, ஹனிமூன் போ, நீங்க போல. அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் இதெல்லாம் சொல்றதே இல்ல. ஃபீஸ் கம்மியா இருக்கு, ஃபீஸ் கம்மியா இருக்கு, என்னடா பிரயோஜனம்? நீ படிச்சு முடிச்சு இங்க வந்து என்னடா பண்ண போற? சோ இதெல்லாம் கணக்கெடுத்து கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்படி நீ இந்தியாவா, இப்ப நீ ஆஃப்டர் முடிச்சுட்டு இந்தியா தானே வரணும். அப்ப இந்தியால வரணும்னா நீ படிச்ச காலேஜ வந்து இந்தியா வந்து ஏத்துக்கணும்ல. அதுக்கு என்எம்சி கைட்லைன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்எம்சி கைட்லைன்ஸ் இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா 52 months வந்து உன்னோட தியரி கிளாஸஸ் இருக்கணும். அது போக 12 months ஆஃப் கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப் அந்த காலேஜ்லயே, நீ படிக்கிற காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல நீ பண்ணிருக்கணும். தென் அந்த காலேஜ்ல ஆச்சு அந்த கண்ட்ரில உனக்கு லைசன்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரில உனக்கு லைசன்ஸ் இருக்கணும். 12 month கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப் அந்த கண்ட்ரில பண்ணிருக்கணும். சோ மொத்தமா பார்த்தா ஒரு 5.5 years எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீ அந்த எங்க நீ அப்ராட் சூஸ் பண்ணி அந்த காலேஜ்ல படிக்கிறியோ அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 5.5 years or 6 years இருக்கணும். இதுதான் என்எம்சி கைட்லைன்ஸ். இது ஒரு கைட்லைன்ஸ். அப்ராட்ல 5 வருஷம் 6 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்தியா வாங்க. இந்தியால டாக்டர் ஒர்க் பண்ணும். அப்ராட்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா வந்து நான் இந்தியால டாக்டர் ஒர்க் பண்ணிடலான்னு கேட்டேன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியால எஃப்எம்ஜி எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து எஃப்எம்ஜிஇ அப்படின்னு வருஷம் அப்ராட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியால மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற அந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை எழுதி அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் இந்தியால உனக்கு லைசன்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பை நீ டாக்டர். இல்லைன்னா இந்தியால நீ ஒரு ஸ்டூடெண்ட் தான். அங்க 5 வருஷம் முடிச்சு அங்க லைசன்ஸ் வாங்கிட்டு நீ இந்தியா வந்தாலும் இந்தியால நீ ஒரு ஸ்டூடெண்ட் தான். இங்க உன்னால அபிஷியலா பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ இங்க நீ பிராக்டிஸ் பண்ணா எஃப்எம்ஜி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம ப்ரிப்பேர் பண்ணணும். உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க, இது வரைக்கும் எஃப்எம்ஜி அதாவது 2024க்கு முன்னாடி வரைக்கும் 2023க்கு முன்னாடி வரைக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து அதுதான் ப்ரிப்பேர்ல இருந்துச்சு. எஃப்எம்ஜி எக்ஸாம் மட்டும்தான். ஆனா இப்ப புதுசா வந்து அந்த என்எம்சி கைட்லைன்ஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷன்
அதோட கைட்லைன்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட்ங்கிற எக்ஸாம் வந்து இது வரைக்கும், ஆனா இப்போ வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அப்கமிங் இயர்ல இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும். இனிமே நீ போய் படிச்சுட்டு வந்தனா கண்டிப்பா உனக்கு இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவனும் அதே மாதிரி ரஷ்யால 6 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு இந்த வருஷம் தான் வந்தான். லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுனா FMG எக்ஸாம் கிடைக்கல. அவனுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடைக்கல. செகண்ட் கேரளால ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து இன்னைக்கு படிச்சு இப்ப செகண்ட் அட்டெம்ப்ட் இந்த மந்த் தான், ஜூலை 27 ஐ திங்க் நினைக்கிறேன். நேரம் படிச்சுட்டு இருப்பான், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். வர கம்மிங் 27 அவனுக்கு FMG எக்ஸாம் 2வது அட்டெம்ப்ட். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ அதான் சொல்றேன், இந்தியாவில் நீங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா FMG எக்ஸாம் எழுதணும். FMG எக்ஸாம் இதுவரை இன்னைக்கு வரை FMG எக்ஸாம் மட்டும்தான். ஆனா NMC கைட்லைன்ஸ் அப்டேட் பண்ணதுனால ஃபியூச்சர்ல என்ன இருக்கும்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கும். சோ இந்த நெக்ஸ்ட்ங்கிறத அப்ராட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுத போறது இல்ல, இந்தியால இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வருவாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பிராக்டிஸ் பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். சோ இதெல்லாம் வந்து இனிமே உங்களுக்கு அப்கமிங் இயர்ஸ்ல வரப்போகுது. ஆனா இப்போ வரைக்கும் கரண்ட்ல என்ன இருக்குன்னா FMG எக்ஸாம் தான் இருக்கு. சோ கம்மிங் 27 வந்து இப்ப FMG எக்ஸாம் செகண்ட் ரவுண்ட் நடக்க போகுது. சோ இந்தியால நீ பிராக்டிஸ் பண்ணணும்னா FMG எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதியா. இது எதுக்காக நான் இப்ப இத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்க. அப்ராட்ல போய் ஜாலியா இருந்துட்டு நல்லா அங்க போய் சுத்தி பார்த்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு டெய்லி விதவிதமா சாங்ஸுக்கு டூயட் பாடி அது இதுன்னு பண்ணி அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் அப்படியே அதிகமாக்கி இதெல்லாம் ஒரு வழியா இதெல்லாம் பண்ண வேணாம்லாம் நான் சொல்லல. ஆனா இதுக்கு மட்டுமே அப்ராட் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதப்பா. ஏன்னா FMG எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உன்னால இந்தியால மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணவே முடியும் இப்போ வரைக்கும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல FMG எக்ஸாம் அப்ளை பண்றவங்களோட லிஸ்ட் எவ்வளவுன்னு தெரியுமா? அதுல பாஸ் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் எவ்வளவுன்னு தெரியுமா? அப்ளை பண்றவங்க 30,000 பேர் இருந்தா பாஸ் ஆகுறவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குலாம் முன்னாடி 2000 3000 இப்பதான் 3500 5000க்குள்ளதான் இருக்கு. இன்னுமே அந்த பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸோட நம்பரு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு தெரியுமா? நீங்க அப்ராட்ல போய் படிக்கிறீங்கல்ல, அப்பயே இந்த FMG எக்ஸாமுக்கு உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது இல்லைங்கிறது தான். நீங்க அந்த டைமிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். என் ஃப்ரெண்டு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவன் இத்தனைக்கும் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஆனா அவனாலேயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல FMG எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. வெறும் 4 மார்க்ல அவனுக்கு போயிடுச்சு, ஃபெயில் ஆகும், பாஸ் ஆக முடியல. வெறும் 4 மார்க்ல 3 மார்க்ல அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவனுக்கு போச்சு. இப்ப செகண்ட் அட்டெம்ப்ட்ல எங்க கேரளால ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல உட்காந்து படிச்சு இப்ப 28 ஜூலை 27 ஐ திங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இத்தனைக்கு ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஆனா அவனாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி ஃபெயில் ஆகுறாங்க FMG எக்ஸாம்ல. சோ பாஸ் ஆகுற ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, அப்ராட்ல போய் நீ படிக்க போற அப்படின்னா நல்லா உன்னை நினைச்சுக்க, இந்தியால FMG எக்ஸாம் இருக்கு, ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட்ங்கிற ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றத நீ சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே வரும். சைட் பை சைட் நீ பண்ணிக்கிட்டே வந்தாதான் உன்னால இந்தியா வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல FMG எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்ல அப்ராட்ல ஜாலியா இருந்துப்பேன், நல்லா ஊர் சுத்திட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்படிலாம் இருந்துட்டு இந்தியா வந்து நான் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் போய்கிட்டே இருக்கும். அட்டெம்ப்ட் பல போகும். 10 வருஷத்துக்குள்ள நீ இதை எழுதி முடிக்கணும். இந்தியா வந்து நீ 10 வருஷத்துக்குள்ள நீ இந்த FMG எக்ஸாம் கிளியர் பண்ணி முடியும். அப்படி ஒரு ரூல் இருக்கு. சோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்ராட் காலேஜ் சூஸ் பண்ணு. தென் கேட்கலாம், ப்ரோ நான் FMG எக்ஸாம் எழுதிட்டேன் ப்ரோ, FMG எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிட்டேன், இப்ப எனக்கு வந்து உடனே நான் இந்தியால மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. FMG எக்ஸாம் நீ எழுதி நீ பாஸ் ஆயிட்டாலும் அதோட ரிசல்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்ல வருமா, 1 மந்த்ல வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து உனக்கு இன்டர்ன்ஷிப்க்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. 2 வருஷம் நினைக்கிறேன், ஐ திங்க் 2 வருஷமும் 1.5 இயர்ஸ் 1 இயரும் போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த 2 இயர்ஸ் ஆர் அந்த 1 இயர் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும். உனக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்டும் வரும். அந்த 2.5 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் நீ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டைஃபனும் வரும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீ வெளியே வர முடியும். சோ கால்குலேட் பண்ணிக்க.
இங்க இருந்து நீ உடனே போய் இங்க நீட்டை ரிப்பீட்டே பண்ணாம உடனே அப்ராட்ல போய் நம்ம ஈஸியா போய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறது எத்தனை வருஷம்? 6 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீ இங்க வந்து 1 இயர் இங்க வந்து சும்மாவே தான் இருப்ப, எஃப்எம்ஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவ. ஒருவேளை உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைச்சா ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்கலன்னா 1 இயர் என் ஃப்ரெண்டு மாதிரி ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிப்ப. அப்ப அது ஒரு வருஷமா, அப்ப 6+7 இயர்ஸா. தென் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னா, செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் ஆனா உடனே உனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து போஸ்டிங் கிடைக்கும், அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுவ. அது ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1 இயர், நான் 1 இயர்னே வச்சுக்கிறேன். 7, இது ஒரு 8 இயர். ஸோ 8 வருஷம் கழிச்சுதான் நீ இந்தியால எம்பிபிஎஸ்ங்கிற கவர்மெண்ட் வந்து உன்னை அப்ரூவே பண்ணும். உன்னால அபிஷியலா இந்தியால 8 வருஷம் கழிச்சு தான் பிராக்டிஸே பண்ண முடியும். சும்மாலாம் இல்லடா, அப்ராட் போய் ஒன்னே நான் அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து அப்படியே டாக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணி அப்ராட்ல எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுங்க. ஓகே, அகைன் நான் சொன்ன மாதிரிதான், மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிற, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கிற உன் குடும்பத்துல நீ தான் முதல் பட்டதாரியா இருக்கிற அப்படின்னா இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து அப்ராட் போய் உன் குடும்பத்தை நீ தான் காப்பாத்திக்கணும் அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுக்குவேன். அப்ராட்ல போய் 6 வருஷம் படிச்சுட்டு திருப்பி இங்க வந்து 1 வருஷம் கோச்சிங் சென்டர் போய் படிச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி தென் ஆஃப்டர் கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் போய் அதுக்கப்புறம் 2 வருஷத்தை அங்க இருந்து அங்க ஸ்டைஃபனை வாங்கி அதுக்கப்புறம் நீ வெளியே வந்து இதெல்லாம் உனக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், முதல்நிலை பட்டதாரி மாணவர்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சு முடிவெடு. பணக்காரனுக்கு சொல்லவே தேவையில்ல, அவன் ஜாலியா இருப்பான். அவன் அப்ராட்ல போய் ஜாலியா சந்தோஷமா இருப்பான். அவனுக்குலாம் அந்த வீடு தேவையே கிடையாது. அவன் இங்க போய் வைப் பண்ணிட்டு அவனுக்கு பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனா என்ன, பாடம் மண்டையில ஏறினா என்ன, ஏறலாட்டி என்ன, அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. மற்ற 2 கேட்டகரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப எல்லாமே ஒரு சின்ன விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் இன்னும் முக்கியமான ஒரு போனஸ் டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்க அப்படின்னா உன் சரௌண்டிங்ஸ நல்லா வச்சுக்க, உன்னை நல்லா தெரிஞ்சுக்க. உன் சரௌண்டிங்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா உன்னோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி மாறிடும். என் சில ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்ல பசங்களா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் ட்ரிங்க்ஸ், பீடி, சிகரெட் எல்லாம் எதுவுமே அவனுக்கு அந்த பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அப்ராட் போயிட்டு அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அந்த பழக்கம் எல்லாமே பண்றான். இந்த மாதிரி டிராஸ்டிக்கா ஒரு கேரக்டரே சேஞ்ச் ஆகும். அதனால பயமுறுத்தல, இதான் ரியாலிட்டி ப்ரோ. இதெல்லாம் எவ்வளவு சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். அப்ராட் போய் படிக்க போற அப்படின்னா உன் சரௌண்டிங்க வந்து உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா மட்டும் உன் கேரக்டர் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் சரௌண்டிங் உன் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா நீயும் உன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன், கண்டிப்பா உன்னை மாத்தி விட்டோம். அதனால கேரக்டர் நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், முக்கியமான விஷயங்கள் நினைச்சதான் சொல்லிட்டேன். இன்னும் ரீகால் பண்றேன். லாங்குவேஜ், அடுத்து பேஷண்ட் எக்ஸ்போஷர், தென் டாபிக்கல் ஜோன். இந்தியா எந்த ரீஜியன்ல இருக்குது, இந்தியால என்ன காமன் டிசீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ போய் படிக்க போற கண்ட்ரில அந்த காமன் டிசீஸ் எல்லாம் இருக்குமா, அங்க இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேஷண்ட் எக்ஸ்போஷர் இருக்கா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் எக்ஸ்போஷர் சூஸ் பண்ணடா. நீ வந்து என்ன சுவிட்சர்லாண்டுக்கோ இல்ல இதுக்கோ ஹனிமூனுக்குலாம் போகலடா, படிக்கதாண்டா போறீங்க. ஆஃப்டர் 6 வருஷமோ 5 வருஷமோ முடிச்சுட்டு இந்தியால வந்து என்ன பண்ண போறீங்க, டாக்டர். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறீங்க, பண்டுவம் பார்க்க போறீங்க, வைத்தியம் பார்க்க போறீங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க பழகி இருக்கணும். எதுவுமே பண்ணாம இங்க வந்து இந்தியால வந்து அந்த 1 இயர்ல இன்டர்ன்ஷிப்ல கத்துக்கிறேன்னா உனக்கு மரியாதையே இருக்காதுடா. ஒரு வருஷத்துல நீ என்னடா கத்துப்ப நீ? இந்தியால ஓ சைட்லயே இருக்கிற, அப்ப எவ்வளவு காம்படிஷன் இருக்கும் நினைச்சு பாருடா. இந்தியால மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பசங்க அதுதான் தேர்ட் இயர்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பானா எனக்கு புரியல. நீ ஏன் திங்க் பண்ணு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ அவ்வளவுதான் கைஸ், எல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். இத பார்த்து
புரிஞ்சு இதன்படி அப்ராட்ல மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க, சிட்டியை சூஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்சனலா என்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க டவுட்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணேன். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு.